2013 பண்ண படம் இப்போ வந்தாலும் சூப்பராக இருக்கும். மக்களை ஒரு வழியா இந்த மதகதராஜா திரைப்படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. காலேஜ்ல நீங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுனே 90s கிட்ஸ் தாங்க செம்ம வைபிள் இருக்காங்க. என்ன பிடிச்ச கோடி பேர் இருக்காண்டா வெளியில. 2013 எடுத்த படம் இப்ப ரிலீஸ் ஆனா ஓடுமா இல்ல இப்ப ட்ரெண்ட்ல இருக்குமா, இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? சரி, இந்த படத்தை ஏன் பார்க்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மறக்காம இந்த வீடியோ முழுசா பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா அதுக்காக சொல்றேங்க. படம் 2013 எடுத்த படங்க. 12 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த 12 வருஷத்துல எவ்வளவோ சேஞ்சஸ் நடந்துருச்சுங்க. அந்த சேஞ்சஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. 2013 அமெரிக்க டாலர் படி இந்திய ரூபாயின் மதிப்பு 68 ரூபா தான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 85 ரூபாய்க்கு மேல இருக்கு. அப்பெல்லாம் பாருங்க, பெட்ரோல் விலையே பாத்தீங்கன்னா வெறும் 65 ரூபா தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேல இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தங்கத்தோட ரேட் பாருங்க, அப்ப வெறும் 23,000 ரூபா தான். இப்ப பாருங்க 58,000 ரூபாய்க்கு மேலங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா அதுக்காக சொல்றேங்க. அதே மாதிரி 2012 நவம்பர்ல துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகுது. துப்பாக்கி படத்தோட இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா மதகதராஜா திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்றாங்க. ஆனா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் ரிலீஸ் ஆகலைங்க. சம்மர், பட்டத்து யானை மற்றும் பாண்டிய நாடு போன்ற 3 படங்கள் அந்த வருஷம் விஷால் அவர்களுக்கு ரிலீஸ் ஆச்சு. 2013 நிறைய பேருக்கு ஒரு சரியில்லாத வருஷமா அமைஞ்சாலும் நிறைய பேருக்கு அதுதாங்க ஒரு மெமரபிள் வருஷமாவும் அமைஞ்சது. இன்னைக்கு டைரக்ஷன்ல பாலிவுட் வரைக்கும் போன அட்லி அவர்களோட முதல் திரைப்படமான ராஜா ராணி 2013 தான் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி தமிழ் சினிமால இப்ப தவிர்க்க முடியாத நடிகராக இருக்கிற சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 2013 மறக்க முடியாத ஒரு வருஷங்க. அந்த வருஷம் அவர் நடிப்புல வெளியான கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, எதிர்நீச்சல் மற்றும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 3 திரைப்படமே பிளாக் பஸ்டர் ஹிட். எதுக்கு இதை சொல்றேன்னா அதுக்காக சொல்றேங்க. 2013 ரிலீஸ் ஆன ஆரம்பம், சிங்கம் மற்றும் விஸ்வரூபம் போன்ற படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துல 100 கோடிக்கு மேல கிராஸ் பண்ண திரைப்படங்கள். அந்த வருஷத்துல பெரிய எதிர்பார்ப்புல பெரிய கலெக்ஷன் ஆகும் நினைச்ச தலைவா திரைப்படம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் டு லீட் அப்படிங்கிற ப்ராப்ளத்தினால அந்த திரைப்படம் இங்க ரிலீஸ் ஆகும் போச்சு. இந்த ப்ராப்ளம் மிகப்பெரிய இஷ்யூலையும் முடிஞ்சதுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எதுக்கு இதை சொல்றேன்னா அதுக்காக சொல்றேங்க. அதே மாதிரி சந்தானம் அவர்கள் இந்த 2013 பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு காமெடினா இருந்தாருங்க. இந்த மதகதராஜா திரைப்படத்திலையும் பாத்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் காமெடினா தான் நடிச்சிருந்தாரு. ஆனா இப்பதான் ஒரு காமெடினாவே நடிக்கிறதுலயே ஃபுல்லா ஹீரோ ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு. மீண்டும் நீங்க சந்தானம் அவர்களை காமெடி ரோல்ல பார்க்க போற படம் இதாங்க. அந்த பீரியட்ல விஜய் ஆண்டனி அவர்களும் பாத்தீங்கன்னா பிஸியா மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு இருந்த சமயம், அப்பெல்லாம் அவரோட பாடல்கள் ரிலீஸ் ஆனாலே அது செம்ம ஹிட் தான் சொல்லணுங்க. அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த மக்கையாள பாட்டெல்லாம் செம்ம ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு. மதகதராஜா திரைப்படத்தோட ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவரு நான் திரைப்படத்தின் மூலியமா ஹீரோவாகவும் அறிமுகம். அந்த சமயம் விஜய் ஆண்டனி அவர்களோட பாடல்கள் தான் எல்லாருமே வைப் பண்ணிட்டு இருந்த சமயங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா அதுக்காக சொல்றேங்க. அதே மாதிரி இந்த மதகதராஜா திரைப்படத்துல நம்ம விட்டு பிரிஞ்ச நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மணிவண்ணன், மனோபாலா, மயில்சாமி, சிட்டி பாபு, சீனு மோகன் போன்றவங்க எல்லாத்தையுமே நம்ம பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. விஷால் அவர்கள் இந்த படத்துக்காக 8 பேக்ஸ் போட்டிருந்தாப்புல. இது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சுந்தர் சி நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2013 பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட பாடல்களையும் பஸ்ல எல்லாம் நிறைய கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா 2013 எனக்கும் ஒரு மெமரபிளான இயர் தாங்க. அவங்க நடிச்ச 2 படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஒன்னு கேம் சேஞ்சர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மதகதராஜா. சுந்தர் சி அவர்கள் படங்கள்னாலே ஹீரோயினுக்கு பஞ்சம் இருக்காது. இந்த படங்கள்லயும் 3 ஹீரோயின் இருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி மற்றும் சதா ஒரு ஐட்டம் சாங் கூட பண்ணியிருக்காங்க. படம் வர பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தான் இப்ப நடந்திருக்கு. இனி இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாம் வேகமா ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் விஷால் அவர்களை பார்த்து மிகப்பெரிய ஷாக்கு. என்னடா மனுஷன் பாக்குறதுக்கு இப்படி இருக்காரு, கை காலெல்லாம் இப்படி நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. உடனே நம்ம சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த நோய் இந்த நோய் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு வைரல் ஃபீவருங்க, ஹை டிகிரி ஃபீவர். அதனாலதான் அவர் இப்படி இருந்திருக்காரு. மதகதராஜா திரைப்படம் வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் போது ஒரு விண்டேஜ் வைப் அப்படின்னு தாங்க சொல்லணும். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். காமெடியும் பாத்தீங்கன்னா சுந்தர் சி அவர்கள் படங்கள்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இது ஒரு பக்கா ஆக்ஷன் கமர்ஷியல் மூவிங்க. வழக்கமான எல்லா மசாலாக்களும் சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூவியா ரிலீஸ் ஆகிற படங்க இந்த மதகதராஜா. இந்த படம் பாக்குறதுக்கு எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ், கிரிக்கெட் நியூஸ், ஜெனரல் நியூஸ் மற்றும் செலிபிரிட்டிஸ் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ககபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களை வந்து ரீச் ஆகும்.